நாங்க டீ குடிச்சிட்டு வரோம், நீ பொண்ணை பாத்துக்க. ஹலோ, சொல்லுடா தங்கம். அப்படியாம்மா? சாரிடாமா. அப்பா நான் வேலையில் இருக்கேன்டா. நான் வந்து உன்னை கூட்டிட்டு போய் நீ ஆசைப்பட்ட பொம்மையெல்லாம் வாங்கி தரேன். இப்போ அப்பாவால் வர முடியாதுடா, புரிஞ்சுக்கடா செல்லம். நாளைக்கு முழுக்க முழுக்க அப்பா உன் கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அம்மா கூட பத்திரமா இரு. அப்பா அப்புறம் கால் பண்ணுறேன். லவ் யூடா. பேசினது உன்னோட குழந்தை தானே? ஆமா. அவளுக்கு நீ எங்க வேலை பாக்குறன்னு தெரியுமா? தெரியாது. தெரியாத வரைக்கும் மட்டும்தான் உன்னால அந்த குழந்தைகிட்ட இவ்வளவு பாசமா பேச முடியும். நீ என்ன வேலை பாக்குறன்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சா அதால தாங்கிக்க முடியாது. அதுக்கப்புறம் உன்கிட்ட பேச கூட மாட்டா. எதுவும் தேவையில்லாம லூசு மாதிரி பேசாம அமைதியாரு. நான் உண்மையதான் பேசுறேன். எங்க உன் குழந்தைகிட்ட போய் நான் ஒரு அக்காவை கடத்திட்டு போறேன், அதான் அப்பா செய்யற வேலைன்னு சொல்லி பாரு. உன் பொண்ணு என்னோட அப்பா ஏதோ ஒரு இடத்துல நைட்டு பகலுமா கஷ்டப்பட்டு எனக்காக வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். அவகிட்ட போய் பொண்ணுங்களை கடத்துறதும் அருவாள் எடுத்து வெட்டுறதும் ஈவு இறக்கம் இல்லாம அவங்களை கதற கதற துடிக்க விட்டு சித்திரவதை பண்றதும் தான். இதுதான் அப்பா வேலைன்னு சொல்லி பாரு, அப்ப தெரியும் உனக்கு. இன்னைக்கு என்ன மாதிரி அப்பாவி பொண்ணுங்களை கடத்தி அவங்களோட வயிற்றுச்சலுக்கும் கண்ணீருக்கும் ஆளாயிருக்கியே. இந்த பாவம்லாம் உன்னை பாதிக்காது. நீ பண்ற தப்பு எல்லாமே உன் பிள்ளையதான் பாதிக்கும். எதுக்கும் அலட்டிக்காம எதை பத்தியும் கவலைப்படாம பெரிய இவன் மாதிரி பேச தெரிஞ்ச உனக்கு உன் பொண்ணு கிட்ட பேசுறப்ப மட்டும் ஏன் இவ்வளவு பாசமா பேசுற? அவளை ஏன் இப்படி நம்ப வைக்கிற? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம் தான். அததான் இப்ப நீ உன் பொண்ணுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நீ எப்படி என்ன கடத்தினியோ அதே மாதிரி உன்ன மாதிரி 10 பேர் நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர உன் பொண்ணை கடத்தினா உன்னால நார்மலா இருக்க முடியுமா?